காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் முழுமையா மாற்றி அமைக்கப்படும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பிலிருந்து தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ் வணக்கம். ஏற்கனவே ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் இந்த காலி மதுபாட்டில்கள் விவகாரம். இது சம்பந்தமா தற்போது தமிழக அரசு தரப்பிலிருந்து என்னென்ன தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு உயர்நீதிமன்றத்தில்? இதோட பின்னணி என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது மலை பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா செல்பவர்கள் ஆங்காங்கே இந்த மது பாட்டில்களை வீசி சென்று விடுவதனால வன உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. அதே போல நிலப்பரப்புலையும் கூட வயல்வெளிகள்ல இந்த மது பாட்டில்கள் வீசப்படுவதனால வேலை பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுவதனால இதை தடுக்கிற வகையில தமிழகம் முழுவதும் இந்த டாஸ்மாக் கடைகள்ல மது பாட்டில்களை கூடுதலா ஒரு 10 ரூபாய்க்கு விற்பனை செய்துவிட்டு பிறகு அவர்கள் காலி பாட்டில திரும்ப பட்சத்துல அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுக்கக்கூடிய வகையிலான அந்த காலி பாட்டில்களை திரும்ப பெறும் அந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு இன்றைக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வுல இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் என்ன சொல்றாருன்னா, தமிழகத்துல 3 மாவட்டங்கள் தவிர மற்ற அனைத்து மாவட்டங்கள்லயும் இந்த காலி மது பாட்டில்களை திரும்ப பெறக்கூடிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்குது. இந்த திட்டத்தை இப்போ நாங்க முழுமையா மாற்றி அமைக்க இருக்கிறோம். காலி பாட்டில்களை திரும்ப பெறக்கூடிய பணிகள்ல டாஸ்மாக் ஊழியர்களை ஈடுபடுத்தாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என்று அவர் விளக்கம் அளித்தார். அப்போ நீதிபதிகள் குறுக்கிட்டு இந்த காலி பாட்டில்களை திரும்ப பெறும் வகையில பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கும் போது அந்த தொகையை ரசீதில குறிப்பிடணும். இந்த கூடுதலாக வசூலிக்கிறோம் என்ற உத்தரவு, உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பது வாடிக்கையாளர்களிடம் அதிக கட்டணை வசூலிக்கிறதுக்கான ஒரு உரிமமா எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் இந்த அரசு ஊழலை ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்ற ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். இதையடுத்து இந்த காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாற்றி அமைக்கிறது தொடர்பான அந்த விவரங்களை 8 வாரங்கள்ல அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு 4 வாரங்கள்ல அதற்கு எடுத்த நடவடிக்கைகளுடைய முன்னேற்றம் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்லி விசாரணையை ஜூலை 10ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.